தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பணியாளர்களும் திருச்சபையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் திருப்பணியாளராக இருக்கின்ற பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியில் தான் தன்னுடைய நற்செய்தி பணியை, தூது பணியை தொடங்குகின்றார்கள். 2 ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டவர்கள் மீண்டும் அந்தியோக்கியாவில் வந்து அதை நிறைவு செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் நிறைவு செய்கின்ற பொழுது தாங்கள் ஆற்றிய மறையுண்மைகள், தாங்கள் செய்த புதுமைகளை பற்றி பெருமையாக பேசாமல், கடவுள் தங்களை பயன்படுத்தினார், இறைவனுடைய கருவியாக நாங்கள் பயன்படுத்தப்பட்டோம் என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக எல்லோருக்கும் எடுத்து இயம்புகின்றார்கள். கடவுள் செய்த உன்னதமான செயல் எடுத்து சொல்லி மற்றவர்களுக்கு உறுதியூட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். திருப்பணியாளர்கள் வாழ்வில் இருக்க வேண்டிய குணங்களை பவுலுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். 1வதாக, அவர் மக்களை ஒருங்கிணைப்பவராக இருந்தார். சிதறிப்போன மக்களை எசேக்கியேல் 10:34 நல்ல ஆயன் பிரிந்து போன ஆடுகளை தேடிச் செல்பவராக, திருப்பி கூட்டி வருபவராக இருப்ப என்ற வார்த்தை கிட்டார் போல, என்னோடு இணைந்திருக்கின்றவன் மக்களை ஒன்று சேர்ப்பன்ற வார்த்தை கிட்டார் போல, இவரும் எல்லோரையும் அரவணைத்து ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றார். 2வதாக, உறுதிப்படுத்துபவராக இருக்கின்றார். தளர்ந்து போன நிலையில், விசுவாச வாழ்விலே சற்று தொய்வு ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தான் கடந்து வந்த துன்பங்கள், வேதனைகள் வழியாக கடவுள் சில அற்புதங்களை சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார், நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றார். அதிலே தொடர்ந்து முன்னேற அவர்களுக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். 4வதாக, பணியை பகிர்ந்து கொள்கின்றார். பல்வேறு இடங்களிலே திருச்சபை ஏற்படுத்திய அவர் அங்கே இருந்த ஜெபித்து இறை அருள் பெற்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்துவதற்காக மூப்பர்கள் நியமித்து அதன் வழியாக பணிச்சுமையை பகிர்ந்து கொள்ளுகின்றார். 5வதாக, நோன்பிருந்து ஜெபித்து ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக திருப்பணியாளரும் காணப்பட வேண்டிய 5 குணங்கள்: 1, மக்களை ஒன்றிணைப்பவராக இருக்க வேண்டும், மக்களை உறுதிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில் அவர்களை ஊக்குவிப்பவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பணியை மக்களோடு பகிர்ந்து இறை சமூகமாக செய்பவராக இருக்க வேண்டும், அடுத்து நோன்பிருந்து ஜெபிப்பவராக இருக்க வேண்டும். அதே போலவே ஆதிகால திருச்சபையிலே மக்களிடமும் சில அம்சங்கள் காணப்பட்டன. அவை என்ன சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு கூடிய திடம், அசைக்க முடியாத உறுதியோடு இயேசுவை நம்பி இருந்த அவருடைய வாழ்வை எது வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி உறுதியாக இருந்த மக்கள். துன்பங்களை ஏற்கும் மனப்பக்குவம், இயேசுவுக்காக, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக, நற்செய்திக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருந்தார்கள். அடுத்து நோன்போடு கூடிய ஜெபம். தன் வாழ்விலே துன்பங்கள், எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அவர்கள் நோன்பிருந்து இயேசுவை நோக்கி ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே பேதுருவும் சீடர்களும் சிறையில் இருக்கின்ற பொழுது மற்ற என்ன செய்தார்கள்? அவர்கள் அமர்ந்து ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திருத்துதர்கள் விடுதலை அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. துன்பத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே நோன்போடு ஜெபம் செய்பவர்களாக இருந்தார்கள். 4வதாக, ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம் வாழ்விலே எது வந்தாலும் கடவுள் நம்மை கைவிடார் என்கிற நம்பிக்கை இருந்தது. அன்பு சகோதரமே, இதோ அந்த ஆதி திருச்சபை மக்களிடம் காணப்பட்ட அதே குணநலன்கள் நம் வாழ்விலே இருக்கவும் முயற்சிப்போம். அதன் வழியாக நம் வாழ்வில் வருகின்ற எதிர்ப்புகளை இறைத்துணையோடு எதிர்த்து நிற்போம். எல்லா நாட்களிலும் இறை நம்பிக்கையோடு மகிழ்ந்திருக்கிற மக்களாக இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.